எதுக்கு தள்ளி வைக்கிறா? பிச்சு விடுவாங்க. இங்க உன் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கோ. இங்க வந்தாருன்னு வை, கை காலை உடச்சிருவேன். என்ன கையல் அதானன்ற? வேற என்ன சொல்லுவாங்க? இப்படியாடா வளருவேன்? என்ன வளர நிச்சயமா என்ன வளரும் திங்க தெரியும் தானே. இங்கே கூட்டு போனோன்றாங்க, அப்புறம் வருமா வராதா? ஐயோட கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் தூங்குறோம் தப்பாவாதாடா? நான் புரிய வச்சுப்பேன். இதான் அதை விட அசிங்கம். என்ன நீ கிளம்ப போற? இன்னைக்கு இதெல்லாம் நடக்க போகுது. பிரச்சனையே ஒரு மாசத்துக்கு அப்புறம் தானே. ஏன் அப்படி டென்ஷன் ஆக்குறீங்க, வெறுப்பேத்துறீங்க? பக்கத்துல விடும். இன்னும் தேவையில்ல, எதை மட்டும் இழுத்து பிடிச்சிங்கல்ல. ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி கோவம் வருது. நல்லா வரட்டும். ஆனா இவன் ஒரு மாசம் தள்ளி வைப்பான்னு நினைக்கவே இல்லை கல்யாணத்தையா. நான் கூட நாளையே கட்டிக்கிறேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அவள் எந்த கில்ட்டும் இல்லாம கட்டிக்கணும். அவளோட எல்லா பெயினும் மறையணும். அதனாலதான் தண்டனை கிடைச்சா அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நான் தண்டனை கொடுத்தா அவள் ஆள் மனசுல இருக்க பெயினும் குறையும். அப்புறமே எங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கட்டும். எனக்கு இது கஷ்டம் தான், ஒரு மாசம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சொல்ல அந்த கல்யாணம் அந்த கேஸு அப்படியே ஓடுவோம்ல, ஸோ பெருசா தெரியாது. ஒரு வழியா உங்க கல்யாண பேச்சு அந்த வீட்டுல நடக்குதுடா. அந்த சந்தோஷம் தான் தாழ முடியல. நிஜமாவே அப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்கும் நான் எதிர்பார்க்கலப்பா. இல்லைன்னா கடத்திட்டு தான் போகணும் தான் யோசிச்சேன். என்ன நீ எதுவுமே பேச மாட்டேற? என்ன பேசணும்? எக்ஸைட்மெண்ட் இருக்க போகுது. என்ன டாவல நோண்டிட்டு இருக்க? சந்தோஷமா இருக்கேன், அதையும் அவன் முகத்துல இல்ல. ஏ அது எப்படி சொல்றது? அவளுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா தான் இருக்கு. எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு தானே? தீண்டாலும் இப்ப எல்லா பிரச்சனையும் நடக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயம் ஓடும்ல. உனக்கு அவ கிடைச்சிறதுக்கான வழி கிடைச்சிச்சு. உனக்கு அது மட்டும் தானே பிரச்சனை, அது சால்வ் ஆயிடுச்சு. என்ன கட்டிக்கிறது சந்தோஷம் இல்ல. முட்டாள்தனமா கேட்காத. வீடு கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம் சால்விங் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவளுக்கு ப்ராப்ளம் வரும், சால்வ் ஆகும், சமாதானமா திருப்பி அடுத்த ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் விடு. அப்புறமா சந்தோஷப்பட்டுப்பா. ஃபர்ஸ்ட் அவ வெளியே வரட்டும். அதெல்லாம் வரட்டும், நான் வேணா நான் சொல்றேன். என்னையும் தள்ளி வைக்கிறா. பனிஷ்மெண்ட் நீ வெளியே பண்ண சேட்டைக்கு போட்டு கொடுப்பேன்னு மிரட்டினால அதுக்கெல்லாம் நான் இப்படிதான் இருப்பேன். வெளியே இப்படித்தான் இருப்பேன், புரியுதா? அவளை ஒழுங்கா எனக்கு கிட்ட விட சொல்லு. கிட்ட வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி மிரட்ட வச்சிருக்கா. வீட்டுக்கு தான் நீ போயிடுவியே. அவங்க சொல்றது ஒரிஜினல் அம்மா வீடு. அவங்க சித்தி இருக்காங்க, அந்த வீட்டுக்கு போயிடுவாளாம். ப்ளீஸ். அப்புறம் இன்னைக்கு நானும் அவ்வளோதான் தூங்க போறோம். நீ அவனை தூங்கிக்கோ. ஏன்னா 4 பேரும் கூட தூங்கலாம், தனியா விடாதீங்க. நான் நம்ப முடியாதா, அதுக்குதான். இன்னைக்கு பிரிய வேண்டாம், 4 பேரும் இங்கே தூங்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சொல்லு. ஏன்டி அமைதியாவே இருக்க? என்ன மனசுல ஓடுறது ஃபுல்லா எல்லாரும் இழுத்து பிடிச்சது மட்டும்தான். கிட்ட ஆரம்பத்துல சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ தான் மாறணும்னு. எப்போ பெர்மிஷன் கிடைக்குதோ ஹாலியும் அப்படிதான் பண்ணுவேன் நான் சொல்லிட்டேன். அதுக்குன்னு 4 நாள் கழிச்சுலாம் பண்ண முடியாது, புரியுதுல? எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஒரு நாள் பயந்தேன்னா உன் மாமியாருக்காக, அதுவும் எனக்கு பயம் இல்லை, உன் பயத்துக்காக தான். அவங்களே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்க வரும்போதே உன்னை நான் விட்டேன். அப்புறம் ஒழுங்கா விடு. ஒன்றும் தவிர பனிஷ்மெண்ட் தான். ரொம்ப தண்டிக்கிற பார்த்துக்கோ. இப்படிதான் தண்டிப்பேன். ரொம்ப பண்றீங்க பாருங்க. முடியாதுங்க. அவங்க கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் போறோமா? அவங்க கல்யாணத்துக்கு அவங்களே பர்ச்சேஸ் போல. அப்புறம் என்ன சொல்ற? மாமா துர்காவெல்லாம் கூட்டு போய் எடுத்துட்டு உனக்கு ஒரு நினைப்பு. ஸோ அங்க வேற லேடிஸ் இல்லை. ஸோ அம்மா மம்மி மாமி இவங்க தான் இங்கேருந்து போவாங்க. சித்தி அப்படி அவர் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டு அப்படிதான் எடுப்பாங்க. பெரியவங்க மட்டும் தான் போனா அவ எதுக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணா எடுக்க போற நிச்சயத்தை போடைக்கும் அப்படிதான். ரவிப்பா வந்து மம்மி கிட்டே கொடுத்துட்டாரு, டேடி கிட்டே கொடுத்துட்டாரு, காசுலாம் கொடுத்துட்டு போயிட்டாரு எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க பட்ஜெட் எடுத்து. ஸோ அப்படிதான் எடுக்க போறாங்க. லாவணியா வீட்டுல இருந்தா லாவணியாவும் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆளு எது எடுத்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்ல போறாங்க. அவனே எடுத்து கொடுக்கட்டும். சொல்ற லெஹங்காலாம் போடக்கூடாதான், ரிசப்ஷனுக்கும் போடவாதானா. அப்புறம் அவரே எடுத்து கொடுக்கட்டும்னுட்டா. என்ன சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதையே எடுத்து கட்டிக்கலாம். நல்லது. நல்லா பர்ச்சேசிங்க கிடையாது. கிடையாது. கிளினிக்லையும் டபுள் டியூட்டி பார்க்கணும் போல. சின்ன விளையாடுறியா? பிரகத்தியும் பிரவீனும் ஒன்னா பாக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க நைட்டு. சொல்ற? ஆமா, 6ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவா. பிரவீன் எப்பவும் போல 7 o'clock வருவான். ஸோ அவங்க அந்த 10 o'clock 11 o'clock அப்படி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 6 o'clock நீ மட்டும் தான் பார்க்க போற? 6 வரைக்கும்? ஆமா. 1 o'clockல இருந்து கிளினிக் போடாதீங்க. 3ல இருந்து 6 போட்டுக்கோங்க. ஏன் 1 என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இல்ல ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன், அது அந்த டைம். என்ன இன்னும் நீ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? 1 மணி வரைக்கும் இருப்பீங்க, அப்படியே கோர்ஸ் போவீங்க, அப்படியே வந்து கிளினிக் பார்ப்பீங்க, அப்படிதானே உங்க பிளானு? ஆமா, அதுக்கு என்ன? நம்ம கண்டிஷன் என்ன? இந்த கண்டிஷனுக்கும் ஒத்துக்கலாம் இல்ல. நீங்க சொன்னீங்க, நான் கவனம் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
நான் ஓகேலாம் சொல்லலையே. பழி வாங்குறியா? என்னம்மா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 3 months கோர்ஸ் தான் ப்ளீஸ். பண்ணு, என்ன பண்ணணுமோ. கத்துக்கிட்ட 1.5 மாசம் 2 மாசத்துல கூட முடிக்கலாம். புரியுதா? கோர்ஸா நான் 1 hour கோர்ஸா நான் 3 hour கேட்டிருக்கேன். 6 இருந்து 8 months ஆகும் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண. அவங்க கொடுத்த டியூரேஷன். ஆனா அது 1 year இழுத்துட்டு போகும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை தான் நான் 3 மாசத்துக்கு பிளான் போட்டிருக்கேன். 1.5 இல்லைன்னா 2 monthக்குள்ள சீக்கிரமா கத்துக்க பாக்குறேன். அதான் என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டேனே. ஓமா சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்? நாங்கள் தலையே கிளம்பிடுவீங்க. நைட் வந்தோடனே டயர்டாக இருக்கு, இவ்வளோ வேலை முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு தூங்க போகிறேன். இப்போ எனக்கான டைம் உங்களுக்கு டைம் கொடுக்காம இருப்பேனா? 6 மணிக்கு கிளம்பலான்னு 6:30க்கே கிளம்பலாம் அப்படி இருந்துருவேன். இருக்குன்னு சொல்றேன்ல, அதை நம்பணும். அதை நம்ப மாட்டேன்னா என்ன பண்ணிட்டோம்? அப்படிதான் என் பேச்சு கேட்காத. கேட்கக்கூடாது. வலி சும்மா அவளை ஏற்றி விட்டு இருந்தேன், என் மூக்கில் குத்திடுவேன். சொல்றனால குத்துடா. அவனுங்களை 2 பேரும் ஓர விட்டு அடிச்சிடும் வாய முடுங்க. சரி, பனிஷ்மெண்ட் போதும். ஒன்றும் வேண்டாம். சாரி. ஆரி பூரி குப்பை தொட்டி லாரி எதுவும் வேண்டாம். இவ்வளவு கழுவி ஊத்தியாச்சுல்ல, அப்புறம் என்ன? தூங்கலாம். தூக்கமா வருது. எனக்கு தூக்கமா தான் வருது. தூங்கலாம். பண்ணுறேன் தூங்கலாமாண்ணா? என்ன சக்காரி, அப்புறம் பார்த்துக்கிறேன். கொடுத்துங்களா வாங்க. ஓகே. என்னடா ரொம்ப வேலையும் உன்னை பார்க்கவே முடியல. ஆமாப்பா, எல்லாம் பின்னாடி இருக்க கிறுக்குங்களால தான். கேளுங்க நீங்களே. வாளுங்களா, மொத்தமாக என் பொண்ணை கைட்டி விட்டுட்டீங்க. இல்ல அங்கிள், லாவண்யா லூஸ் தான் என்ன பிளாக்மெயில் பண்றா. அவ கல்யாணத்துக்கு நான் இருந்தே ஆகணும். என்ன லாவண்யா, அப்போ உனக்கு பாய் வேண்டாவா? இருக்கணும்னு ஆசை. பாய விட்டுருவாங்களா? அதான் எல்லாம் முடியாது. நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போறது இல்ல? போறது இல்லை அங்கிள். 1 வாரம் செம்ம வேலை. இங்க இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்தா இந்த 1 வாரம் இங்க வர முடியலையே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சா ஒண்ணு வந்து இல்லடி. சமையல் வந்து தப்பிச்சோன்னு பார்த்து கடைசியில் வீட்டில் தான் சமைச்சோம். சாரி ஆண்டி. டைமிங்க்கு பேஷண்ட் வராங்கல்லப்பா, ஸோ அவங்க ஏமாந்துடக்கூடாது. அதான். நாலு புருஷனை தள்ளி வைக்கலாம். என்ன தள்ளி வச்சான்? பஞ்சாயத்து நைட் வீட்டில். வீடுதான் நம்ம ரூம். இன்னும் நம்ம ரூம் இல்லை. அன்னைக்கு வீட்டில் கல்யாணம் பேச்சு பேசினது தள்ளி வச்சிருக்க. நம்ம ஒன்றும் இல்லை, தெரியும்ல. நீ கொன்றுவேன். டபுள் மீனிங்ல சொல்லலடா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம மட்டும் தனியாக தூங்கல, பேசல, ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறேன். ஒரு ஆளை கூட போடக்கூடாதாடா? 2 பேர் லீவ் போடணும், அவங்க வேலை சேர்த்து செய்யணுமா? நான் ஒழுங்கா சொன்னேன்ப்பா, 3 பேர் அட் டைம் ஒன்னா இருங்க, அந்த டைமிங்க்கு போடுங்கன்னா இவங்க தப்பா கேட்கல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மதியம் பார்ப்பாங்க, இவங்க முடிச்சுட்டு அவங்க பார்ப்பாங்கன்னும் போது இப்போ அவங்க யாரும் வரலாம் எல்லாமே சேர்த்து பார்க்குறோம். ஒரு ஆள் போடலான்னு கூட கேட்க மாட்டோம். வச்சுட்டு தான் சட்டன் பிடிவாதம் முடிச்சா நான் என்ன பண்ணட்டும்? ஏன் அவளை போட்டு கொடுத்துட்டே இருக்க? உன் பொண்ணு ஒதுக்கி வச்சா தெரியும். கட்டினது எதுக்கு? கொஞ்ச நாள் வருவான், வரவே இல்லை. காலையில் எழுதும் போது குட் மார்னிங், தூங்கும் போது குட் நைட். இது வாழ்க்கை. இது எதிர்பார்த்தா இங்க வந்தேன். நீ சொல்றதும் சரிதானே, யாரோ ஒருத்தர் போட்டுக்கலாம். எல்லாரும் இருந்தா எங்களுக்கு நாங்களே அதிகமா தான் தெரியும். எல்லாரும் இப்படி இல்லைன்னும் போது அப்படி இருக்கு. அப்ப இங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். வந்து ப்ராப்பரா நான் வந்துடுவேன். அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆமா, வெளியே வந்த கருப்பாயிடு நல்லாதான். நீ கருப்பாயிடுவ. நீ கருப்பானா கூட அப்போ நீ தான் கடை தீர்வ. அப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை. அது வீட்லயே இருக்கிறதா சந்தோஷம் நினைப்பா. அப்படிலாம் இல்லை. என் பாய் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். என்ன பண்றது, இந்த ப்ராசஸ்க்காக சில விஷயத்த பல்ல கடிச்சு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. தீர்ப்பு இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா? 2 நாள்ல? அப்படியா? ஆமா 2 நாள்ல. சூப்பரு. போலாம் வா, என்ன தூக்கி போயிட்டு விளையாட பார்த்துக்கோ. அஃபில் எல்லாரும் புலம்புனீங்கல்ல, திட்டினீங்கல்ல. அம்மா இப்படி சொல்லி நான் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆடாமா மினிட்ஸ் 5 minutes. காசு வெடிச்சு கொண்டாடணும்ப்பா. ஆமா, அது என்னவோ சரிதான். தீர்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. தூக்கு தண்டனை கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். யார் கூட பேச விடுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப தள்ளி வச்சுட்டா நான் அழுதுருவேன். சின்ன பிள்ளை இதுல அப்புறம் என்னப்பா? இன்னும் வேண்டாம். என்ன இவ்வளவு கழுவி ஊத்தி வச்சுல. நான் எங்கடா தள்ளி ஊத்துன? நீ தானே தள்ளி வச்சிருக்க. கிட்ட வந்தவங்க சேட்டை தெரியும். அதான் கியூட்டா இருக்கு. இன்னும் தைஸ் வேண்டாம். அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டேன்னா மாரியாத்த மாதிரி இருக்குன்னு கலாய்ப்பீங்க. மஞ்சள் மஞ்சள்னு பார்க்க அடிக்கிறேன்னு வைங்களே. நீ அது தெரியாம சொல்லிட்டேன்டா, நிச்சயமா நல்லா இருக்கு. நம்ப மாட்டேன். சொன்னா ஒத்துக்கோ. தேங்க்ஸ். கியூட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. லஞ்சம் வேணும். சொன்னா ரூம் பிடிச்சா நான் என்ன பண்ணேன்? அதில் 5த்துக்குலாம் சொல்லலதான். கியூட்டா இருக்கிறதா தூக்கி கொஞ்சம் போல ஆசையா இருக்கு. நோட்டு பிடிச்சா என்ன பண்ண? இப்படிதான் மறந்து பிடிப்பேன். இப்ப என்ன? நான் பண்ணேன், பாத்துக்கோங்க. நான் அமைதி உங்க பெர்மிஷன் கேட்க வைக்க வந்தா உங்க பெர்மிஷன். இல்லைன்னா
இறங்கலான்னு வை. அப்புறம் கேர்ள்ஸ் ஏதாவது பிளான் இருக்கா வெளியே போறதுக்கு? நான் ஆக்சுவலி இறங்க மாட்டேனே, இறங்க மாட்டேன். இப்படி இறங்கி வாங்க. எங்கன்னா போகணுமோன்னு சொல்லுங்க, அடுத்து போயிடுவோம். ஏய், இதுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, எங்கேயும் வெளியே போக கூடாது, புரியுதா? அவங்க 2 பேரு தானே, அவங்க பூட்டி வச்சுக்கோங்க. உனக்கும் தான் இந்த மாசம் தான் பேச வேணாம்னு முடிவு பண்ணி இருக்கு. இப்ப நீ நிச்சயமான பொண்ணுதான். சொல்லுங்க. நாங்க வெளியே போறோம். சரி, பெர்மிஷன் வாங்கிட்டியா? வாங்கிட்டாக்கு. நான் என்ன நினைச்சேன்னா பெர்மிஷனுக்கு நானு, அம்மு, வீரா, அரசு மட்டும் போல நினைச்சோம். எல்லாம் வருவாங்களாம். ஸோ அது என்னன்னு பார்த்து பண்ணணும். நீங்களா இருக்க போறேன். அவ ஜெயில இருக்கதை நான் பார்க்கணும். மாமா, அம்மா நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க மாமா, அப்பா கிட்ட ப்ளீஸ் மாமா. அவன் எவ்வளவு பண்ணிருக்கான். அவன் அங்க இருக்கிறது, அவன் இந்த சிவா அங்க இருக்கிறத நான் பார்த்தே ஆகணும். அப்பா கிட்ட எவன் மாட்டிட்டு முடிக்கிறது? ப்ளீஸ் மாமா, வேற ஏதாவது சொல்லுங்க, நாங்க ஜெயிலுக்கு போகணும் கூட சொல்லாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கிட்ட வச்சிருக்க விளையாண்டாத வேலை தேவையா? ஆமா, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? விடுங்க, பண்ணி விடுங்க. நீங்க சொல்றீங்க? அவ கூட இருந்து பாதிக்கப்பட்டது அதுங்க தானே. அப்ப அதுங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதுங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும்ல, பார்த்துட்டு தேத்திட்டு இருக்கட்டும்டா. அப்போ அந்த கோவம் எல்லாம் அதுங்களுக்கு போச்சுன்னா அதுங்க வாழ்க்கையாவது அதுங்க வாழ்ந்துட்டு போகும்ல. நான் உள்ளுக்குள்ளதான் தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்குங்க. அதுதான் நானும் சொன்னேன். இவங்களுக்கு வருத்தம் தான் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் கோவம் இருக்கு. அட்லீஸ்ட் அதை பார்த்தாலாவது கொஞ்சம் அமைதியாவாங்கன்னு தான் நானும் சொன்னேன் அவங்க கிட்ட. சரி விடு, நாங்க பாத்துக்கிறோம் உங்க அப்பாவை. தேங்க்யூ சோ மச். கூட்டு போறீங்க, பார்த்து பார்த்துலாம், புரியுதுல? ஓகே டாடி. எல்லாரும் போறோம். ஆமா வேண்டாம். வேண்டா, அவனும் வரட்டுமே. முதல்ல போய் அவங்க அப்பா கிட்ட உளறிடுவார். கொஞ்சம் கேட்டாலும் உளறிடுவார், அப்புறம் நீங்க எல்லாம் தான் மாட்டுவீங்க. ஆமா, அவனை கூட்டு போவதுதான் நல்லது. ஆமா, இவங்க போறாங்கன்னு சொல்லி வளரணும்னு வையா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அதான் லாவணி இருக்கும்போது என்ன கவலை? ரவீனும் கிடையாது, பிரபாவும் கிடையாது. ஏன் கிடையாது? அவனுக்கு முக்கியமான சர்ஜரியாமே. இன்னைக்கா போட்டிருக்கீங்க? ஓகேடி, அதனால சர்ஜரி டேட்டை மாத்திட்டாளா அவளுக்கு மட்டும்? எனக்கும் சொல்லி நானும் மாத்திருப்பேன்ல. உட்காந்து சர்ஜரி இருந்துச்சு. ஆமா டாடி, அது ஒரு மைனர் சர்ஜரி. அது நான் இல்லாம கூட வேற யார் வேணா பண்ணுவாங்க. பண்ணணும்னா ஒரு நாள் முன்னாடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அன்னைக்கு வேற யாரும் வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரி சரி. இங்க இருக்க மாட்டீங்களே? நாங்க எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அதானே, இங்க என்னென்னவோ நடந்திருக்கு. கல்யாண கதையெல்லாம் பேசிருக்கீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம், அவ்வளோ ஓன்ட்ட வேணாம். நடத்துங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் கையில பிடிக்க முடியாது. நோ, அதெல்லாம் முடியாது. அதானே, எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. சரி, சந்தோஷமா இருங்க. ஓகே. என்ன பெரிய பெரிய சம்பவம் பண்ணிருக்கீங்க? 2 பேரும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கரா, இது கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ போயிருக்க. மன்னிப்பு கொடுத்ததுக்கு நீ கூட போய் சாட்சி கழுத்து போட்டிருக்க. சொன்னே பயந்து அப்படியே வழங்கிடுவா. அவன் மிரட்டினா நான் பயப்படுறேன். அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? கூட தான் போகணும். சவுண்ட் வருது இல்லைண்ணா. அடுத்த பஞ்சாயத்து. டேய், இங்க திரும்பலா. என்ன பிரச்சனை? அவனே, நான் எவ்வளவு புலம்பிருப்பேன் உங்ககிட்ட. எந்த புலம்புவ? எந்த புலம்பு பத்தி சொல்ற? பப்ளிக் எக்ஸாமுக்கு அவங்க தற்கானே அவன் வீட்டுக்கு போனால. ஆமா, என்ன கதை? பார்க்க முடியல, இவ்வளவு புலம்புன உங்ககிட்ட. புலம்புனதா இருக்கு, என்ன பண்ண சொல்ற? ஆனா 2 பேரும் 3 நாள் கொண்டு போய் அவளை பாத்திருக்கீங்க. உளறிட்டியா? எனக்கு தெரியாதுன்னு தெரியாதே. வந்து மாப்பிள்ள கதறு உங்ககிட்ட கதறுனே கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சா? நீ வந்தா நாங்க பேசினா போறாம போடுவ, நாங்க பேசினாலும் முறைப்ப, அங்க இருந்தாலும் முறைப்ப. உன் கூட இருந்தா நீ நிம்மதியாவே இருக்காது. நாங்க 2 பேர் போனோம், ஜாலியா விளையாடணும், ஸ்பெண்ட் பண்ணோம், வந்துட்டோம். உன் கூட போனா எங்களுக்கு தலைவலி. தலைவலி உங்களுக்கு? இப்ப என்னன்ற? போடாடி, திரும்ப தண்டனை வாப்பிக்க போறோம். வேண்டது வேலை பண்ண கொண்டுருவேன். இங்கல்ல பழி வாங்க வேண்டாம். என்னப்பா முக்கியமா உங்க அண்ணன் முக்கியமா? கேட்டேன்னு எப்படி போது சொல்வேன்? ஒரு பக்கம் நீ என்னதான் ஆகணும், நடுவில் நிற்க கூடாது. இந்த மாதிரி கேள்வி வேண்டாமே. முக்கியம் இல்லை, அதானே சொல்ல வர. எப்படி பண்றீங்க? பிரச்சனை நான் போறேன். என்னம்மா முக்கியம், அவங்களும் முக்கியம். எப்படி ஒருத்தரை விட்டு கொடுக்கறது? இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கட்டிக்க ஆசைப்பட்டேன். என் மேல ஒண்ணும் இல்ல. ஒரு காரணம்னு சொல்றேன். உங்ககிட்ட 1 மாசம் பேசாத. ஒன்று என் கல்யாணம் விருப்பத்திரியா? அவ்வளோதான் கூட்டு போகணும்னு இருக்கேன். என்னைய தங்கச்சி பிரிச்சன்னு வைக்க அவனை அவளை போட்டு தருவேன். ஏன்பா இப்ப கேட்க மாட்டியா? இவ்வளவு அழுது போலம்னு தெரியுமா? அத்தனை வாட்டி போனாங்களா, ஒரு வாட்டி கூட்டு வந்தாங்களா? சொல்லிட்டு சொல்றானுங்க பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காத ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்போ ஏதோ ஃபன்னா பண்ணிட்டோம்டா. காலேஜ் டைம்ல இதெல்லாம் எப்படி சீரியஸா தோணும்? அதானே, ஏன் இப்படி விருப்பத்துற? அப்போ விளையாட்டா போச்சு. என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சு. ஃபன்னா பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட காலைல நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு அழுதுருப்பேன். சாரிடா. வேற எதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்களேன், பாவம்ல. போறேன். ஏன்னா டைம்ல கடுப்பா இருக்கும். நல்லா இருக்கு, ட்ரெஸ் கடைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், இல்லை பேசாம எப்படி போறது? ஒரே நாள் பனிஷ்மெண்ட், அவன் கல்யாணத்துக்கு போகாத.
ஏன் அப்படி சொல்றீங்க? நீ பண்ற தப்பு ஏன்டா இந்த வார்த்தை சொல்ற? மூலமே கல்யாணமா? இதுல ஏன் கல்யாணமும் இருக்கு, என்ன பண்றீங்க? நான் அவனா ஒரே நாள் பனிஷ்மெண்ட் கேட்டல, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்ல நான் சொன்ன ஒரு மாசம் அக்செப்ட் பண்ணு. ஒரு மாசம்னா கல்யாணத்துல கூட பேசக்கூடாதுன்றீங்க. கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சுன்னா ஒரு மாசம் பேசாத. இல்ல பேசாமே இருக்க முடியாதுன்னா எல்லா நாளும் பேசிக்கோ. கல்யாணத்துக்கு போக கூடாது. ப்ரோ ஏன் கல்யாணமும் இருக்கு? அட ஆமா, எங்க கல்யாணமும் இருக்குல்ல இதுல. எனக்கு தெரியாது. ஏன் இப்படி பண்ற நிஷாந்த்? அவன் சும்மா சொல்லுவான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. போலீஸ்காரரே ஆரம்பிச்சிட்டாரு. ஊராண்டா விட்டு நினைச்சியா? சாமி நான் வாயை திறக்கல. ப்ளீஸ் ஒன்னும் வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு. பாவம் அவங்க இப்படி பண்றீங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும். நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு அது தண்டனை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தேவையில்லாம நீங்க எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? அப்ப நான் உங்க கூட ஒரு மாசம் பேச மாட்டேன். தெரியும் எனக்கு. உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம். நிரூபிச்சிட்ட பத்தியா? நான் என்ன நிரூபிச்சேன்? பூ பண்ணது அவங்க, ஆனா தண்டனை எனக்கு கொடுக்குறியே. பாதிக்கப்பட்டவன் தானே நான், அதுக்கு பழி தானே தீர்த்துக்கிறேன். நான் கூட தான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு எது கொடுக்குறீங்க? அவங்களுக்கு மட்டும் தண்டனையா? நான் எப்படி பழி தீர்த்துக்கிறது? அவங்களுக்கு கொடுத்தீங்க, நான் உனக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதான் ரொம்ப நியாயம். பாரு அவ்வளவுதான். எனக்கு இதான் நியாயம். சும்மா மிரட்டிட்டு விடலாம் தான் நினைச்சா, ஆனா நீ இப்படி பண்றல. விடுவார். பார்த்தா நீங்க தான் எனக்கு தண்டனை கொடுத்தீங்க. வந்த என்னை தெத்தி தானே விட்டீங்க. அப்போ உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கலாம்? நான் கலாய்க்க தான் நான் பண்ணேன். ஆனா நீ நிஜமாவே திட்டிட்டு இருக்க தெரியுது உனக்கு. அவனை வெறுப்பேத்திட்டு விடணும் தான் நான் நினைச்சேன். இதை காயப்படுத்திட்டு இருக்க பாரு. இப்படிதான் படுத்துவேன் என்ன. சரி சாரி. அவனை வெறுப்பேத்தணும் தான் நினைச்சேன், உன்னை யோசிக்கல. இப்போ கூட வெறுப்பேத்த தான் சொன்னேன். ஒரு கல்யாணம் அப்படி போய் அழ வைக்கிறீங்க, வெக்கமா இல்ல? அப்படிதான் என்னால வைக்கிறீங்களே. அழ வச்சுட்டாங்க. பயமுடி பிராங்க்னு சொல்லிட்டல, சும்மா இன்னும் அழுதுட்டு. பொக்கி பொக்கி இல்ல பயன்புத்துவ. நீ எப்ப சீரியஸ் சொல்ற, எப்ப விளையாட சொல்றதே புரிய மாட்டேங்குது. சும்மா சும்மா ஃபன் பண்ண ஆனந்த வச்சு என்ன? அப்படியே நான் ஒதுக்கி வைக்க பாக்குறல நீ. இம்முறுதான் உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல. இல்ல ஆனா தனியா கேட்கறேன், டைம் தர. வேண்டாம், ரொம்ப பண்ணிட்டீங்க. எந்த கல்யாண ஷாப்பிங்க்கும் வர மாட்டேற. தெளிவா ஹாஸ்பிட்டலு, கிளினிக்கு, வீடு, இதை தவிர வேற எங்கேயும் போக கூட சொல்லிட்டு போயிருக்காங்க. கேட்டா கிளினிக் போக கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாவோட பிடிவாதத்தால் தான் கிளினிக் மட்டும் வரேன். ஏண்டி கல்யாணம் பேசின பொண்ணா வெளியே போக கூடாதான். தான் பிளான் போட்டோம். நான் மட்டும் நான் வந்துட முடியுமா? இல்ல வந்தா சுத்திரதான் முடியுமா? என் நிலைமை தெரிஞ்சும் கேக்குறீங்களே. அதுக்கு தானே என் அண்ணியை கோத்து விட்டுருக்கேன். இல்ல மவளை குத்திடுவேன். நான் ஏன் சொன்னேன்? ஆரன் எப்படி ஓட்டுறான்ட்டு நீ தானே சொல்றா. அடுத்த உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கா. உங்க எல்லாரையும் என்னம்மா பண்றது? இப்ப என் கூட அவுட்டிக்கு யார் வரா? நீ அவசர தான் இருக்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் உனக்கு பாயப்பாரு. ஒர்க் பண்ண போர் அடிக்குது. என்ன பேபி சிரிங்கிட்டே இருக்கீங்க? சவுண்ட் இது. அழற அழறீங்களா? எதுக்கு? தள்ளி வச்சா வேற என்ன பண்ண? பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. நான் எப்படி கேட்பேன், என்ன கேட்பேன் எல்லாம் தெரியும்ல. அது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. இல்லட்டீங்களே உள்ள சொல்றதுக்கு சொல்லுங்க. இதுலயும் ஒரு மார்க் இருந்தா நல்லா இருக்கும்ல.